மேலியன்னா எங்கட இந்த அனுராண்ட இதை வந்து ஐநால என்ற படம் காட்டுறார். அவர் போய் சொல்றாரு எங்கட ஏமாத்துறாருன்ற ஒரு ஒரு ஏமன் இருக்கிற ஒரு பெண் வந்து துணிஞ்சு இந்த கருத்தை சொல்லியிருந்தான். அப்போ கூட வந்து சிங்களம் எப்படி இந்த அந்த இதுக்குள்ள வந்து எப்படி பிரிவினையை வந்து எப்படி பார்க்க இது தானே எப்படி காயநகர்த்து அதுலேயே வடிவா தெரியுதானே. அதுக்குள்ளேயே ஒரு இந்த இஸ்லாமிய சகோதரர் அதுக்குள்ள அனுரா வந்து அந்த அனுராட ஐடி விங்கால வந்து உள்ளுக்குள்ள நுழைய விட்டு அந்த பெண் மீது வந்து அவர் சொல்லாத கருத்தை வந்து சொன்னதா வந்து அவர் வந்து மாற்றி வந்து இதன் பதிவிடுறார். அதுவும் படு கேவலமா ஒரு பெண்ணையே ஒரு இந்த தமிழ் சமூகத்தில் இருந்த ஒரு பெண்ணை வந்து படு கேவலமா இதன்று வர்ணிச்சவர் இதன்று போது வந்து இங்கே ஈழத்தமிழர்கள் என்றவர்கள் வந்து எத்தனை பேர் வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவு வந்து குரல் கொடுத்திருப்பார்கள். ஏன் இந்த இனம் ஒற்றுமையா இல்லாமல் படம் காட்டி கொண்டு இருக்குது. உணர்வு உள்ளவர்கள் வந்து மதிக்காமல் இந்த ஆடலும் பாடலும் இதுலண்டு அறுவர்க்க ஒரு சாக்கடைய நாங்கள் அதுக்காண்டி தான் கருத்தரங்க நாங்கள் மேற்கொள்கிறோம். எங்களுடைய இனம் வந்து ஓட வேண்டிய இனம் வந்து 2009 பிறகு சாக்கடை அப்படியே தேங்கி நின்று சாக்கடையை நாறுது மட்டும் இல்லை. ஒரு அறிவு சார்ந்த இனமாக இருந்த ஒரு இனம் வந்து மிகவும் முட்டாள்களை காட்டுவாசிகள் மாறி முட்டாள்களை மாறிக்கொண்டு போகிறார்கள். சொத்து காசு இருக்கு, பணம் இருக்கு, இது எல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட மானம் இருக்கா, காசு எல்லாம் இருக்கிற உங்களுக்கு ஒரு நாடு இருக்கா? முதல்ல ஈழத்தமிழர்கின்ற ஒரு நாடு இருக்கா? உங்கள்கிட்ட மானம் இருக்கா? உங்களோட பிள்ளைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு பின்னால் ஒரு அக்கா வந்து கனடாவில் ஒரு அக்கா வந்து தமிழ் தேசம் வந்து மக்களை ஏமாற்றி கொண்டு சீமானுக்கு பின்னால் போய் நின்றா. கடைசியா அவன் பிள்ளை கூட அந்த அக்கனை பிள்ளை கூட வந்து ஒரு ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்காரரை வந்து திருமணம் செய்திருக்கு. அது வந்து செய்தது வந்து பிள்ளைன்னு நாங்கள் சொல்லல. ஆனால் தமிழ் தேசம் என்று ஊரை மதி போட்டு கடைசி அவன் ஃபேஸ்புக்கில் அவன் எழுதின வரியல் அவன் என்ன எழுதினா தனக்கு அதில் விருப்பம் இல்லை என்று இதண்டு போட்டு பேர்ந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து அந்த மக்கள் இதுக்கு வந்து படம் காட்டுறதுக்காண்டி அதை கூட வந்து ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மனநல விருப்பம் இல்லாட்டியும் வந்து ஏற்றுக்கொண்டு படம் காட்ட வேண்டிய நிலைக்கு அவ போயிருக்கு. உருட்டி கொண்டு எழுதுறாவே அந்த எழுதும் போதே ஃபுல் உருட்டன்னு தெரியுது. அப்படி உருட்டி கொண்டு தண்ணியை ஏமாற்றி கொண்டு இந்த இதுக்கு முன்னால் தன் மானம் போக்குறான்னு எழுதுறாவே இல்லோ. இதுதான் இயற்கை வந்து வெயிட் பண்ணி கொள்ளாது. நீங்கள் செய்கிற பாவத்துக்கு உங்களுக்கான தண்டனை உடனே கிடைக்கும். எங்களுக்கு பின்னால் வேற எதுவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு பின்னால் மாவிட்ட புனித ஆத்மா எங்களுக்கு பின்னால் இருக்குது. சப்போர்ட்டாக இருக்கிறவடையத்தான் எங்களால் உண்மையில உரத்து கூறக்கூடியதாக இருக்குது. எங்கட நான் சொல்கிறேன் அவ்வளவுபடியாக உண்மையண்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஆதாரமாக வந்து உங்களோட கண் முன்னால் வந்து கிடைக்குது, சாட்சியமாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் எங்களுக்கு பின்னால் இயற்கையும் ஆத்மா அவர்கள்ட புனித ஆத்மா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறபடித்தான் எங்களால் வந்து இப்போ வந்து உரத்து கதைச்சு கொண்டு நெஞ்ச நிமித்தி கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. இப்போ 2009க்கு பிறகு வந்து வாழ்கிற கேவலமான ஈழத்தை வளர்மாய் வந்து நாங்கள் வாழையில் எங்களுக்கு மனதில் வந்து ஒரு திருப்தி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு நல்லதை செய்கிறோன்ற ஒரு திருப்தியோட வந்து நாங்கள் பயணிக்கிறோம். தொடருங்க. அது என்ன அப்ப இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் என்றால் இது எமக்கு சார்பான விடயங்கள் என்கிறார்கள். இங்கே சார்பான விடயங்கள் இலங்கையை பொறுத்தளவில் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள்ல இருந்து நீங்கள் என்னதான் தீர்மானங்களை கொடுத்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். ஏனால் அவர்கள் போர்க்குற்றம் நிகழ்த்தப்பட்டதையோ இல்ல காணாமலாக்கப்பட்டதையோ அல்லது கையளித்தவர்களோ அல்லது நச்சு குண்டுகள் வீசப்பட்டதையோ அல்லது எரிகுண்டுகள் வீசப்பட்டதையோ அல்லது வெள்ளக்கொடி விவகாரங்களோ அல்லது தங்களை ஒரு பெண்களாக இதே ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்து உரையாற்றுகின்ற ஒரு சிங்கள பெண், இந்த பெண்ணுக்கு நடந்த அந்த அந்த மிக பெரும் வலியை கூட அவர்களால் உணர முடியாது. அப்ப அவர்கள் தங்களுடைய இனம், தங்களுடைய இராணுவம், தங்களுடைய அரசியல்வாதிகள் என்று பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். அப்ப ஐக்கிய நாடுகள் சபை எமக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்குது என்றால், எமக்கு என்னதான் தொடர்ச்சியாக நாங்கள் இதை நகர்த்தி கொண்டு போனாலும் எமக்கு வைக்கப்படுகின்ற முற்றுப்புள்ளி என்னவென்றால் இலங்கை நல்லிணக்கம், பொறுப்பு கூறல், மனிதம் காற்றல். இப்படி ஒரு தலைப்பின் ஊடாகத்தான் இந்த 60 கூட இங்கே வந்தது. அப்ப இது ஏற்கனவே இது தீர்மானம் நிறைவேற்றப்பட போகிறது அல்ல வாக்கெடுக்க போகிறது என்றால் இது வந்து ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய இந்த பொதுச்சபை வந்து பேசுறதுக்கு வந்திருக்கின்ற அர்ச்சுனா போன்றவர்கள் இந்த பொதுச்சபை எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாமல் இருப்பதும் அதை தூக்கி கொண்டு இந்த யூடியூப்பாளர்கள் திரிவதும் நாங்கள் வேதனைக்குரிய விடயமாக நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றோம்.
அது உங்களுக்கு தெரியும், பொதுச்சபைக்கும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை பேரவைக்கும் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுச்சபை என்பது உங்களுடைய ஜனாதிபதி உரையாற்றி விட்டு வந்த இடம்தான் அது பொதுச்சபை. இது ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய மனித உரிமை பேரவை. அப்ப இந்த பேரவையில் இவர் கலந்து கொள்வதற்குரிய எந்த ஒரு நிகழ்ச்சி நிரலும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை பிரிவால் இவருக்கு கொடுக்கப்பட்டதும் இல்லை. எந்த ஒரு விடயமும் இவருக்காக நியமிக்கப்பட்டதும் இல்லை. இவர் ஏதோ ஒரு வகையில் இவர் அதுக்குள் நின்று சுத்தி கொண்டு படங்களை மீண்டும் நாங்கள் உறுதி செய்கின்றோம். இது அவர் தன்னுடைய கற்பனையும் இந்த அரசாங்கத்தை ஒரு இடத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும் என்றால் பல பிரச்சாரங்களை ஈழத்தமிழர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் இந்த பொறிமுறை அது ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்திருக்கின்றார்கள். வாக்கெடுப்பு இல்லாமல் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஐசிசிக்கு போகணும் என்ற பொய் கருத்துக்களையும் பொய் மாயங்களையும் சொல்லி இங்கே என்னத்துக்காக இது கொண்டு வரப்பட்டது என்ற அடிப்படை புரிதல் இல்லாமலேயே இந்த 27,000 யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த போட் ஃபோர்ட், அந்த கல்சரைகள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் எங்களுடைய இனமே கிடையாது. எங்களுடைய மண்ணில் வாழுகின்ற பெரும் கிருமிகள். இப்படி போன்றவர்களை நீங்க சொல்றீங்க. அதையும் பார்க்க கூடுதலா 3 ஜேபி எங்கட இனாளிப்பில் தீவிரமாக ஈடுபட்ட ஜேபிக்கே 3 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க யாழ்ப்பாணத்தில். இதோட அச்சனோட சேர்த்து 4 பேர் எங்கட இனம் கொடுத்துருக்குது. அதே மாதிரி வடக்கு கிழக்குல இப்போ 8 சீட் 9 சீட் அர்ச்சனோட சேர்த்து 9 சீட். கஜேந்திர மண்டபம் அதோட 10, இது சிறிதரன் 12. இப்படி எல்லாமே எங்கள் தமிழர்களுக்கு உழைக்கிறார்கள் யார் இங்கே இருக்கு. உண்மையாக தமிழ் அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்தன்றதுல கொஞ்சம் பேர் இருக்கிற முடியும். மிச்சம் எல்லாம் விலை போன இதெல்லாம் தான் டக்ளஸ் எல்லாம் தானே இருக்குது. கருணாவும் டக்ளஸ் தான் இப்போ இருக்கிறவர்கள் இருக்கணும். சரி, அப்ப நாங்கள் எங்களுடைய மக்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த தீர்மானத்தில் எமக்கு பாதகமான விடயங்கள் இங்கே நிறைய அதற்குள் இருக்கின்ற வாக்கியங்களும் வசனங்களும் அமைய பெற்றிருக்கிறது. அப்ப ஏன் இதை இந்த தருணத்தில், இந்த 2025 இந்த இறுதி பகுதியில் இந்த 2 ஆண்டுகளை இந்த உலக தேசம் ஏன் கொடுக்கிறது, இந்த அரசாங்கத்துக்கு ஏன் கொடுக்கிறது என்பதை தான் நீங்கள் மிக விழிப்பாக முதலில் பார்க்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்னவென்றால், இலட்சியம் துடைத்தல் என்பதை துடைப்பதற்கு காலங்கள் தேவை. அந்த காலங்களை நீடித்தல். அப்ப ஏற்கனவே இருக்கின்ற தடயங்கள் எல்லாம் அழிக்க பெற்ற இதே எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய அமைப்புகளும் இந்த அமைப்புக்குள் நின்று இன்று நீ நான் என்று சண்டை போட்டுக்கொண்டு நான் கொடுத்தேன் நீ கொடுத்தேன் என்ற ஒரு தேவையில்லாத கருத்துக்களும், அதே போன்று இலங்கையில் இருந்து நாடாளுமன்ற குழுக்களாக வருபவர்களும் இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருபவர்களும் என்று இந்த மாவீரர்களினுடைய தியாகங்களை இங்கே தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு தங்களினுடைய வாழ்வுக்காக, பெருமிதத்துக்காக, பதவிக்காக இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதையும் நாங்கள் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகின்றோம். அப்ப உலகத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. இந்த இன்று வந்திருக்கின்ற அரசாங்கத்திற்கு நம்புகின்றார்கள். இந்த அரசாங்கத்துக்கு நீங்களே வாக்கிட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு நல்ல நாடாக பிரகடனம் செய்திருக்கிறீர்கள், ஊடகங்களின் தினந்தோறும் தமிழர்கள் கொண்டாடி இருக்கின்றீர்கள் என்று அவர்கள் எல்லாம் பார்க்கின்ற போதுதான் இவர்கள் கூடி வாழ்வார்கள். இந்தியா சொன்னது போன்று, இந்தியா கொடுத்திருக்கின்ற அறிக்கையினுடைய உள்ளடக்கம் போன்று தங்களுடைய மக்கள், தங்களுடைய தமிழ் மொழியை பேசுகின்ற மக்கள் எங்கெங்கே எல்லாம் பரவி வாழுகிறார்கள் என்று அவர்கள் அதை கொண்டு காட்டி இந்த மாயை உலகத்திற்கு ஒரு பெரும் ஒரு ஆணியை இறுக்கி விட்டு செல்லுகின்றார்கள். அதை நீங்கள் எடுக்க முடியாத அளவு. இப்ப நீங்கள் ஏன் எடுக்க முடியாது என்றால், நீங்கள் எதுவுமே அற்ற கோழைகள். மாவீரர்களின் தியாகங்களை மட்டும் மேம்படுத்தி கொண்டு அவர்களின் சத்தங்களில் குளிர் காய்ந்த மானுடர்கள் நீங்கள். உங்களிடம் எதுவுமே கிடையாது. ஒரு இனத்தோடு ஒற்றுமைப்பட்டு ஈழத்தமிழராக நின்று கொண்டு உங்களை நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு தகுதியற்ற நீங்கள் போய் தமிழ்நாட்டில் நின்று கொண்டு கட்டமைப்பீங்களே தவிர உங்களுடைய மண்ணில் இருப்பவர்களை நம்பிக்கொண்டு அவர்கள் விண்ணிக்க மாட்டீர்கள். தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதும் தேவையில்லாத அரசியல் யூகத்தை வகிப்பதும் என்று இந்த இடம் இன்று இந்த சாக்கடைக்குள் கிடக்கிறது. அப்ப இந்த இடத்தில் தான் எல்லா நாடுகளும் சேர்ந்து காயை தள்ளுகின்றார்கள். எப்படி என்றால், ஈழத்தமிழர்கள் சார்பில் அவர்கள் எதுவுமே கிடையாது, இவர்கள் கூடி வாழ மாட்டார்கள்,
இவர்கள் இவர்கள் தங்கள் குடும்பங்களோட வாழ மாட்டார்கள், தங்கள் இனங்களோட அடிபடுவார்கள், நீ நான் என்ற பிரிவினையோட இருப்பார்கள் என்று பல ஆய்வுகளை செய்த பிறகு அவர்கள் தொடர்ச்சியாகவே அவர்கள் பொறிமுறையில் நல்லிணக்கம், ஒருமைப்பாடு, 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 நல்லிணக்கம் என்றே பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப எமக்கு ஒரு விடயம் தெரிகிறது என்னவென்றால், இதுகளை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்கின்ற போதும் உரையாடும் போதும் எனக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது. ஈழத்தமிழன் எப்பவும் ஒற்றுமையாகாமல், ஒருமித்த குரலோடு நிற்காமல் அவனினுடைய விடுவினை பெற்றுவிட முடியாது. இந்த மாவீரர்களுடைய நன்றிக்கடனை இவர்கள் தீர்த்து விட முடியாது. இவர்கள் தங்களினுடைய வருமானங்களுக்காகவும் தங்களை பெருமிதம் பாடுவதற்காகவும் மாவீர நாளை தூக்கி கொண்டு வருவார்களே தவிர உணர்வு என்றது போல் இவர்களுக்கு ஒரு துள்ளி உணர்வு கூட கிடையாது. உண்மையிலேயே ஒரு உணர்வு இருந்தால் அவன் ஒற்றுமைப்பட்டு எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவன் விழித்துக் கொள்வான். அப்ப இவர்களுக்கு விழிப்பதற்குரிய விடயங்கள் எதுவுமே புரிய போறதும் கிடையாது. அரசியல் தத்துவமா, அரசியல் நகர்வுகளா, அரசியல் புரிதலா, உலக தேசத்தினுடைய இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய புரிதலா என்று பார்த்தால் அதுவும் தேவையில்லை. என்றால் ஊடகம் என்று அர்ச்சுனா அவர்கள் வரும்போதே அவர் பொதுச்சபைக்கு செல்லுகின்றார் என்று சொல்லுகின்றார்கள். அவர் ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய பொதுச்சபையை செல்லுகின்றார்கள் அமெரிக்காவுக்கு. அப்ப நாங்கள் பார்க்கிறோம் என்றால் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறார், அமெரிக்கா போக வேண்டியவர் ஏன் பிரான்ஸ்ல வந்து பார்க்கிறார் திருப்பி பார்க்கின்றோம் என்றால், அப்ப இந்த சமூகம் எங்கே வாழ்கிறது என்று எல்லோரும் இந்த இனத்தை கையாளுவதுதான் இந்த இவ்வளவு பெரிய விளைவாக நாங்கள் பார்க்கின்றோம். அதுதான் நாங்கள் சொன்ன நாங்கள் என்னவென்றால், ஒரு ஈழத்தமிழனுடைய ஒரு தலைமைச் செயலகமோ ஈழத்தமிழனுடைய ஒரு பேரவை ஊடாகத்தான் இந்த இனத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். இல்லையோ இவர்கள் தங்கள் இஷ்டங்களுக்கு ஒரு மாட்டு பட்டியை திறந்தது போல் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு வந்து போகின்றார்கள். இப்ப நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் உரையாற்றுவதை விட நாம் அங்கே ஒரு பெரும் போராட்டங்களுக்கு மக்களை ஒன்று சேர்த்து அந்த மண்ணில் நின்று கொண்டு போராடி இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல போறோமா, இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு சொல்ல போகின்றோமா? இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடு. இதுதான் நீங்கள் போகின்ற பாதையும் நாங்கள் போகின்ற பாதையும் வேறு. ஒரு ஈழத்தமிழன் தன்னுடைய விடுதலையை செய்ய வேண்டும் என்றால் அவன் உலகப் பரப்பிற்கு அவனுடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளில் 4 சிவத்துக்குள் எழுதி கொடுப்பதை வாசித்து விட்டு வருகின்ற அந்த யுகம் அது இப்படியேதான் இருக்க போகின்றீர்கள். இதை துறந்து எறிய வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய கூட்டத்தொடருக்கும் ஈழத்தமிழர்களுடைய சார்பில் மாணவர்கள், கல்விமான்கள், அதிபர்கள், கல்வி ஆசிரியர்கள் என்று இப்படி பல்முகம் கொண்டு இந்த ஒரு பெரும் பெரும் போராட்டங்களை நாங்கள் ஒரு வரிசைப்படுத்த வேண்டும். இந்த வரிசையின் நிமித்தம் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை நாங்கள் காய் நகர்த்த முடியும். அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் உங்களுக்கு என்னவென்றால் ஒரு அமைப்பு வேண்டும், எமக்கான ஒரு ஊடகம் வேண்டும், இதை உடன் பிரகடனப்படுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இப்ப இதிலும் நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்றால், எதற்காக இந்த 2 ஆண்டுகளை உலக தேசம் கொடுத்திருக்கிறது என்றால், எங்களுடைய அண்ணா அவர்கள், தேசிய தலைவர் அவர்கள் சொன்னது போன்று இந்த இலட்சியம் துடைத்தலில் இந்த போர்க்குற்றத்தினுடைய இலட்சியத்தை இழுத்து கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் இருக்கின்ற சில நுட்பமான நகர்வுகளை 2 ஆண்டுகளுக்குள் செய்து முடிக்க போகின்றார். நம்பிக்கை இன்மை என்கின்ற ஒரு மாயையை கொண்டு வர போகின்றார். இப்ப என்ன பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எனக்கு இந்த பொறிமுறையை இந்த பொறிமுறையை கொண்டு வந்து அது அங்கே நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் இதை தமிழர்கள் கொண்டாடுகின்ற போது நெஞ்சம் எல்லாம் அவ்வளவு வெடிக்கிறது. இது இப்படிப்பட்ட மொக்கு இனமா, இதற்காகவா 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் மடிந்தார்கள் என்பதும், இந்த மிக பெரும் ஒரு உலகத்தில் இல்லாத ஒரு தேசிய தலைவரை கொண்ட இனமா இவ்வளவு கீழ்த்தரமாக வாழ்கிறார்கள், அடிப்படை புரிதலும் அறிவுகளும் இல்லாமல் என்பதும் ஒரு வேதனைக்குரிய விடயங்களாக எனக்கு 2 நாட்களாக தூக்கமே வரல. வீட்டுல தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நிம்மதியே இல்லை. ஒரே தலையிடியும் தூக்கமும் இல்லாததும் இந்த இனத்தை எப்படி சரி செய்ய போறோம் என்று. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் என்னவென்றால், கொஞ்சமாவது அறிவார்ந்த சமூகமா மாறுங்க. ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள கமரா வச்சுட்டு ஒரு விஷயத்தை செய்யறாண்டா அது ஏன் போடுறீங்க? அதை நிப்பாட்டுங்க, அந்த கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க. இந்த மடிந்தவர்களினுடைய தியாகங்களை புனிதமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லாம் இப்படி அந்தந்த சிவர்களாக நிறுத்தி கொண்டு எங்கள் வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் தான் செய்தேன், நீ தான் செய்தேன், நான் தான் எழுதி கொடுத்தேன், நீ தான் செய்து கொடுத்தேன், இந்த புராணம் பாடி பாடி இன்றைக்கு இந்த உலகம் உங்களை கொண்டு வந்து ஒரு இலங்கையனாக வைத்திருக்கிறது. உங்களுக்கு திறக்கப்பட்ட கதவுகள் அத்தனையும் நீங்களே பூட்டி வைத்திருக்கிறீர்கள்.
இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு இங்கே யாரும் அல்ல, அல்லது இவர்கள் சுய ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும் இவர்கள் ஈழத்தமிழர்கள் இங்கே தயாராக அல்ல. நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் 2 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த இலங்கை மிக மிக தெளிவாக அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளும் 10 ஆண்டுகளுக்குள் தேவையான ஒரு காய் நகர்த்தலை செய்ய போகின்றார்கள். அப்ப மோகன் மெட்ரி பீரிக்ஸ் அவர்கள் 2024 வந்து உரையாற்றும் போதே மிக தெளிவாக சொல்லி இருப்பார், நாங்கள் ஒருமித்தவர்களாக பல மாற்றங்களை எங்கள் மண்ணில் எங்களுடைய நாட்டில் கொண்டு வந்திருக்கின்றோம், எல்லோரும் இணைந்து எங்களுக்கு 2030 வரை ஒரு காலம் தேவைப்படுகிறது. அந்த காலத்தை தான் உலக தேசம் அளவிட்டு இலங்கையர்களாகவே தமிழர்கள் வாழட்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலும் இதில் வந்திருக்கின்ற இந்த உள்ளடக்கம் 60 மனித உரிமை நல்லிணக்கம் தீர்வு இப்படி போன்ற விடயங்களை இலங்கையினுடைய நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மனித உரிமை காட்டும் என்கின்ற தலைப்பில் வரப்பட்ட உள்ளடக்கங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது, எம்மை இந்த இறைவனால் கூட இறங்கி வந்து காப்பாற்றி விட முடியாது என்றால் நாங்கள் அதுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவர் செய்கின்ற ஒரு வேலையால் இங்கே ஒரு இனம் பாதிக்கப்படுகிறது, ஒருவர் செய்கின்ற ஒரு நடிப்பினால் இங்கே அந்த களங்கம் ஏற்படுகிறது. அப்ப இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு அமைப்பின் கீழாகத்தான் இங்கே எல்லாரும் செல்ல வேண்டும். ஒரு ஈழத்தமிழரினுடைய ஒரு விடயத்தை எடுத்து ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் போகின்றார் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய ஒரு நிரந்தர பிரதிநிதி இருப்பார். அப்ப எங்களால் அப்படி செய்ய முடியாது. அது ஒரு அரசாங்கம். இப்ப நாங்கள் ஒரு அரசாங்கத்தை கொண்ட அந்த அரசாங்கத்தை கொண்ட நாங்கள் இதை நிறுவி இருக்க வேண்டும். எப்பவோ எம்முடைய மக்கள் இந்த புலத்தில் இருந்தவர்கள் நாங்கள் ஒரு அரசாங்கத்தை கொண்டிருந்த ஒரு இனம், அதற்காகத்தான் போராடிய நாங்கள் இந்த ஒரு நிரந்தர பிரதிநிதியை நாங்கள் நிறுவி இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் அதை கூட நிறுவியது. அப்ப எமக்கு உள் எம்முடைய சமூகத்துக்குள் நாம் ஒரு நிரந்தர பிரதிநிதியை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு கீழால் தான் நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இது கண்டவரெல்லாம் வந்து கண்டதுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு இங்கே எவர் வந்தாலும் இங்கே எதுக்கு நடக்க போறது கிடையாது. வேலை திட்டம் வேணும். வேலை திட்டம் இல்லாமல் உங்களுடைய அரசியலை நீங்கள் காப்பாற்றுவதற்காக கோட்டையும் சூட்டையும் போட்டுட்டு ஓடி வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் இழுந்து விட்டு போறது ஒரு அயோக்கியத்தனமாகவே நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது. மக்களை ஒன்று திரட்ட வேண்டியது இருக்கிறது. கோட்சூட் மட்டும் இல்ல, விலை அந்த சாரியலும் வந்து ஐக்கிய நாடு சபையில வந்து அரங்கேற்றப்படுது. அப்ப இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இந்த இனத்திற்கு நாங்கள் சொல்லுவது அறிவார்ந்த சமூகமாக மாறுங்கோ. ஒரு அரசியல்வாதி என்றவங்க உனக்கு வேலை இருக்குது, வடகிழக்குல நின்று வேலையை செய், மாணவர்களை திரட்டு, மக்களை திரட்டு, கோயில்களுக்கு போ, மக்களை சந்தி, கூட்டங்களை போடு, எல்லாம் கதைச்சு ஒரு தீர்மானங்கள் ஒரு மாணவர்கள்ட்ட கேளுங்க, எத்தனை பொறிமுறைகளுக்கும் நாங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களை செய்யலாம், அத்தனை வடிவங்களையும் உருவாக்குங்க. அப்ப உங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் நீங்கள் உங்களுடைய பதவியை காப்பாற்றணும். இந்த பாராளுமன்ற உறுப்பினரினுடைய பதவி காலத்தை மீண்டும் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வர வேண்டும் ஓடி வருவீங்களா ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு? அப்ப இதை ஏற்கின்ற சமூகத்தை நாங்கள் என்ன சொல்லுவது? இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் புரிய வேண்டும். நீங்கள் புரியாமல் இந்த இனம் விடுதலை ஆகாது. நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்குள் நிற்கிறதே ஒரு முட்டாள்தனம். ஐக்கிய நாடுகள் சபைகளில் நாம் நிற்க வேண்டும் என்றால் நாம் யூகம் வகுக்க வேண்டும். யூகம் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் வெற்றி பெற முடியாது. இந்த இனத்திற்கு முதலில் ஒரு கட்டுப்பாடு தேவை. அப்ப கண்டவரை எல்லாம் கொண்டு வருவார்கள். கண்டவர்களை எல்லாம் இந்த தீர்மானம் வருகிறது. எல்லோரும் போராட்டங்கள், கையெழுத்து போராட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப கையெழுத்து போராட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று ஓடி திரிகின்றீர்கள். இது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு காணொலிகள் எல்லாம் ஆக்கினும் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மீண்டும் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்ற அமைப்புகள் என்ன செய்யறாண்டால் மீண்டும் ஒன்றிணைந்து இந்த கடிதங்களை ஒன்றமைத்து திருப்பியும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை எல்லாம். அதுக்கிடையில் ஒரு விடயம் நடந்தது. அப்படி என்றால் இலங்கையில் இருந்து கடற்கரை கொஞ்சம் பேர் வந்தார்கள். அங்கே பல ஒன்று கூடல் நடைபெறும். இப்ப நாங்கள் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்றால் இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளில் உள்ளுக்கும் நாங்கள் இந்த மனித உரிமை கவுன்சிலுக்கு உள்ளுக்கும் பல அமைப்புகள் இருக்கிறது. அதன் ஊடாக பல
பலர் சந்திப்பு நடத்துகின்றார்கள். அப்ப பார்க்கின்றார்கள் இது எதற்காக இந்த சந்திப்புகள் நடைபெறுகிறது. பிறகுதான் நாங்கள் அதற்குள் பார்த்தால் என்னென்றால் உடனே ஈஸ்டர் தாக்குதலை கொண்டு வருகின்றார்கள். இலங்கை சார்பாக இதே அரசாங்கம் உடனே ஒரு காயை நகர்த்துகின்றார்கள். எப்படி என்றால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலையும் அதனுடைய ஆட்களையும் இறக்கி அதனுடைய நகலை எல்லாம் கொடுத்து இந்த பிரச்சனையை கொண்டு வர உடனே அது இந்த அவர்கள் அந்த நாடகத்தை அரங்கேற்ற அப்படி என்றால் இங்கே வந்திருக்கின்றவர்கள் அவர்கள் கேள்வியை நீங்கள் இன்னும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்குரிய பொறுப்பு குரலை நீங்கள் கூறவில்லை என்று எழுப்புகின்ற போது அந்த இடத்தில் அவர்கள் நிறுத்தி இல்லை நாங்கள் இத்தனை பேரை கைது செய்கிறோம் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ்ல நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று அதை அவர்கள் விளக்கமாக சொல்லுகின்றார்கள். அப்ப அவர்கள் பார்க்கின்றார்கள் என்னென்றால் ஏற்கனவே இது திட்டமிடப்பட்டு இங்கே எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள், அவர்கள் மௌனமாக்கப்படுகின்றார்கள். அப்ப நாங்கள் இதில் இருந்து என்னத்தை புரிந்து கொள்றோம்? அவர்களே குண்டை வைத்து அவர்களே கொண்டு விட்டு அவர்களுடைய பழைய ஜனாதிபதிகளை அவர்கள் காப்பாற்றி விட்டு இராணுவத்தை காப்பாற்றி விட்டு ஈழத்தமிழர்களுக்கு ஏதோ தாங்கள் அவரை கைது செய்கின்றோம் இவரை கைகின்ற பூச்சாண்டியை படத்தை ஓட்டி விட்டு இதுக்கு பின்னால் போய்கின்ற ஊடகங்கள் எல்லாம் நிற்கின்றீர்கள். அப்ப இங்க என்ன நடக்கிறது? இந்த வந்த பொறிமுறைகளை தோற்கடிப்பதற்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதலை கொண்டு வருகின்றார்கள். அதுக்கு கொண்டு வந்த எந்த நம்பிக்கை ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற இந்த 47 நாடுகளில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்கணும்? நாங்க எவ்வளவு பேரை கைது செய்திருக்கிறோம், இதுக்குரிய விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு நாங்கள் பொறுப்பு கூறிக்கொண்டிருக்கிறோம், நல்லிணக்கத்தை கொடுக்கணும். அங்க தொழிற்பொருளை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவினம்? இவங்க நல்லிணக்கமா போவினம், விசாரணை செய்வினம், காணாமலாக்கப்பட்டவர் கையளித்த பெறுவது இவங்க பொறுப்பு கூறுவினம் என்ற எண்ணப்பாடுகளை இன்னும் தூண்டி விடினோம். அப்ப அவர்கள் நடத்துகின்ற நாடகம் போன்று நாங்கள் காய் நகர்த்த தெரியாத கூழ்முட்டைகள். இப்ப அர்ச்சுனா வருகுது என்றால் அர்ச்சுனாக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு தேவை பதவிக்காலம், ஊடகத்தை பிடிக்கணும், தாங்கள் வாழணும், தாங்கள் மேல் மாடி விடு வாழ்ந்தா சரி. ஆனா என்ன பேசணும்? தேசிய தலைவர் மாவீரர். இதை உடனே எல்லாரும் தூக்குவீங்க. இல்ல இதுலயே வந்து இந்த கிழமை கொடுத்த அர்ச்சுனா கொடுத்த இன்டர்வியூல வந்து தான் வந்து தேசரன்னு சொல்லி பிரபாரண பற்றி கதைக்கிறத கூட வந்து இந்த முட்டாட்சனம் நம்புதண்டு தன்னையும் வந்து ஒரு தேசரை பற்றி கதைக்கிற ஆளா வந்து கருதுன்னு சொல்லி அவரே வந்து வெளிப்படையாக சொல்றாரு. அப்படின்னு அவர் எவ்வளவு தூரம் இந்த மக்களை வந்து கணிச்சு வச்சிருக்கிறார். இந்த மக்கள் வந்து அதை கூட புரிஞ்சு கொள்ளாமல் இதன்று கொண்டு பிடிச்சு கொண்டு போயினோம் என்றால் இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்ன? அப்ப இவங்க என்ன பண்ணினோம்னு சொன்னா ஏதோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இங்க பேசினால் தீர்வு கிடைக்கும். இப்ப அங்க இந்தியாவுல கொஞ்ச காலம் இப்ப காட்டின படம் மாதிரி அவர் இந்தியாவுல முதலமைச்சரா வந்தோடனே ஈழம் பிடிச்சி தருவன் என்ற கதமாய்த்தான் இங்கேயும் என்னென்றால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்தால் அவர்களுடைய சிந்தனை என்னன்னா இங்க ஐக்கிய நாடுகள் சபை இவங்களுக்கு தூக்கி கொடுத்துடும், இந்த பொறிமுறையை கொண்டு முட்டாள் கூட்டம். இதுதான் சொல்றோம் நாங்கள் முட்டாள் கூட்டம் என்று. ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத இந்த சமூகம் இது உருப்படாது. இது நான் சொன்னது போன்றுதான். இது மிக பலிகளான மானுடர்கள். இவர்கள் ஒரு விஷம். இவர்கள் மாவீரர்கள் பாவம், அப்பாவிகள். அவர்கள் ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக போய் நின்றவர்கள். இவர்கள் அவர்களை கையாளுகின்றார்கள். இவர்களுக்கு மாவீரனால கொண்டாட தகுதியே கிடையாதவர்கள். இவர்கள் ஒரு மாவீரரை எடுத்து அலங்கரிக்க பூசிக்க இவர்கள் எல்லாம் யோக்கியமற்றவர்கள். ஒரு மாவீரனின் தியாகத்தை தூக்கி நிற்க வேண்டும் என்றால் அந்த இனம் சரியாக நிற்க வேண்டும். தனக்காக எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. எந்தெந்த வரையறையில நாங்க நிக்கணும் வேலி போட்டுன்றது எல்லாருக்கும் தெரிய போடும். அது ஐக்கிய நாடுகள் சபைகள்ல வேலை செய்கிற என்ஜிஓக்களாக இருந்தாலும் சரி, அல்ல சாட்சியமாக போய் நிக்கிறவரை எங்களுக்கு ஒரு வேலி இருக்குது, அந்த வேலியை நாங்க போட்டு நிக்கணும். இல்லாட்டி அதுக்குள்ள நாங்க சிக்கப்படுவோம். இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றது, இந்த முன்னாள் போராளிகள் தயவு செய்து போய் அங்க போய் அமர்ந்துடாதீங்க. ஏனென்றால் தொடர்ச்சியான பொறிமுறைகள் அத்தனையிலையும் இருதரப்பாரும் இங்கே கூற வேண்டும். உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு பல விஷயங்களை செய்ய போயினோம். இதெல்லாம் நாங்கள் தடுக்கிறதுக்காக நாங்கள் ஏற்கனவே மனித உரிமை கவுன்சிலில் இருக்கின்ற அதுக்குள்ள இருக்கின்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது கண்காணிப்பகமாக இருந்தாலும் சரி, அல்லது நல்லிணக்க குழுக்களாக இருந்தாலும் நாங்கள் 2014 இதை வந்து மிக தெளிவாக அவங்களோட பேசிட்டு நாங்க 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சராசரி நாங்க ஒரு பொதுமா இந்த போர்ல பங்கெடுத்தவர்களாக அடையாளங்களோடையும் சாட்சியங்களோடையும் சிறையில் இருந்து வந்தவர்களாக உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதிகளையும் உறுதிகளையும் நாங்கள் சொல்லுவோமே தவிர பொறுப்பு கூறுற அளவு நாங்கள் எந்த துப்பியோகமும் இந்த மண்ணில் இந்த சிங்கள மக்களினுடைய வாழ்வியலில் நாங்கள் செய்தவர்கள் கிடையாது. எங்களினுடைய மண்ணை தான் இவர்கள் ஆக்கிரமித்தார்கள் என்ற பல விடயங்களை நாங்கள்
கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப இப்படித்தான் நாங்கள் என்ன சொல்றோம்டா இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எந்த இடத்தோட நாங்க நிக்க வேண்டும், எங்கெங்க நின்று கொண்டு இந்த காயை நாங்க நகர்த்தணும் என்றதையும் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இப்ப ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் போன்றவர்கள் அல்லது அர்ச்சுனா போன்றவர்கள் இன்னும் பலர் போன்றவர்கள் இங்க வர வேணும் என்று நினைக்காம அங்க மக்களை நின்று கொண்டு ஒரு பெரும் போராட்டத்தை செய்யறோம். இப்ப இங்கேயும் இருக்கிற அறிவார்ந்த சமூகம் இதை எப்படி நாங்கள் நகர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். வருகின்ற பொறிமுறைகளை ஆய்வு செய்யும். இன்னும் ஒரு விடயம் என்ன நடக்கிறது, நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் என்றது போல் அவர்களும் இன்றைக்கு வந்துட்டார்கள் சிங்களவர்கள். இந்த ஆண்டு ஒரு பல விஷயங்கள் நடந்தது. இந்த பல விஷயத்துல இராணுவ வீரர்களினுடைய காணாமலாக்கப்பட்டன என்ற துணிப்பொருளை கொஞ்சம் பேர் வரவழிக்கிட்டீங்கன்னா இலங்கை அதுக்கு விசா கொடுத்து அனுப்பி இருக்குது. இங்க நீங்களும் பாருங்கள். அப்ப இங்க காணாமலாக்கப்பட்டது. இது ஏன் இந்த இழுத்தடிப்போம்? இதுதான் நடக்க போகுது. உங்களை கொண்டு வந்து ஒரு சாம்பாரா செய்ய போயும். நாங்க ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். கையளித்தவர்களை தனித்துவமா வச்சிருந்திருக்கணும், காணாமலாக்கப்பட்டவரை தனித்துவமா இருந்திருக்கணும், இறுதி வர முள்ளிவாய்க்கால காணாமல் போனவர்களை தனியே வச்சிருக்கணும். அதே போல வடக்கு கிழக்குல இலங்கையினுடைய அதாவது ஒரு இன அழிப்பை சுத்திகரிப்பதற்கு 83 எப்ப தொடங்கப்பட்டதோ ஒரு இன அழிப்பை மேற்கொள்ளப்பட்ட இந்த இலங்கையினுடைய அரசியல் அதிகாரம் மித்தவர்களை நாங்கள் தனித்துவமாக கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் கையளிக்கப்பட்டவர் விவரங்களை தனியெடுங்கோ, காணாமலாக்கப்பட்டவருடைய விவரங்களை தனியெடுங்கோ, நாங்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் இப்படியான இந்த வெள்ளைக்கொடி விவரங்கள் எல்லாம் இந்த இறுதி போர் முனையினுடைய விவரம் தனியே இருக்க வேண்டும். அதான் எமக்கு பலம். இன்னைக்கு பலவீனமாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்ய போறோம்? இதுக்கு ஒரு அமைப்பு தேவை. எல்லா பக்கமும் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னின்று செய்கின்ற போது எங்களுக்கான ஒரு ஊடகமும் எங்களுக்கான ஒரு அமைப்பும் தேவை. இது ரெண்டும் இல்லாமல் நாங்கள் தோற்கடிக்கப்படுவோம். யாரிடமும் நாங்கள் எந்த கேள்வியையும் கேட்டு எங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போவது இங்க யாரும் தயாராக அல்ல. அவர்களும் தயாராக அல்ல. ஈழத்தமிழர்களினுடைய ஒரு பிரகடனத்தோடு ஒரு ஊடக பிரகடனத்தோடு வந்து நிற்கும் போதுதான் உலகம் பயப்படும். இதுவரை காலமும் அதற்கு செய்தது போதும், இனியாவது விழித்துக் கொள்ளுவோம் என்ற ஒரு பயம் இருக்கு. இங்க ஒன்றுமே கிடையாது. யாரையும் கேள்வி கேட்டவர்கள் கிடையாது. நீங்கள் அதான் சொல்றேன், நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சகோதரியோ அண்ணியோ தம்பியோ சொந்தமோ பந்தமோ அல்லது அயல் வீட்டுக்காரனோ தெரியாதவனோ அவனோ இவனோ விமர்சித்துக் கொண்டு நிற்பீங்களே தவிர உங்களுக்கு கடுகளவு கூட இந்த இனத்தை முன்னெடுத்து கொண்டு போறதுக்கோ அல்லது முற்செல்லுவதற்கோ மாவீரருடைய தியாகங்களை மீட்டெடுப்பதற்கோ உங்களுக்கு எல்லாம் யோக்கியதையும் கிடையாது. நீங்கள் அவருக்கு அவ்வளவு பெரிய அறிவார்ந்த சமூகம் கிடையாது. நாங்கள் பார்த்த அறிவார்ந்த சமூகம் நீங்கள் கிடையாது. நீங்கள் உங்களை எல்லாம் நாங்கள் இப்ப பார்ப்பது நீங்கள் எல்லாம் ஒரு பச்சோந்தி போன்று நேரத்துக்கு நேரம் நிறம் மாறிக்கொண்டு போறவர்கள் தான். எது சொன்னாலும் அதற்கு ஒரு விடயத்தை ஒரு மனிதன் பேசும்போது அதை எல்லாம் கேட்க வேண்டும், இல்லாட்டி கேட்கக்கூடாது. அட்டக்குறையாக கேட்டுவிட்டு அவமானப்படுத்துவது, அட்டக்குறையாக கேட்டுவிட்டு அதை பிரச்சாரம் செய்கின்ற வேலைகள் எல்லாம் வைக்க வேண்டாம். எதற்கு அறக்குறையா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரியும். ஐக்கிய நாடுகள் சபைன்னா ஐக்கிய நாடுகள் சபையை தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்லையே தெரியாது கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. ஐக்கிய நாடுகள் சபைகள் என்ன, பொதுச்சபைகள் என்ன, ஐக்கிய நாடு மனித உரிமை சபைகள் என்ன, பேரவை என்னன்றது கேளுங்க. இது வாக்கெடுப்பு நடக்கக்குள்ள அர்ச்சுனா போன்றவர்கள் போகலாமோன்னு கேளுங்க. இப்படியான விடயங்கள் இருக்கிறது. இப்ப இந்த அடிப்படை அறிவுகள் சார்ந்து நீங்கள் வாழாவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு இலங்கையனாகத்தான் வாழ போறீங்க. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். மிகப்பெரிய ஒரு வரமா நல்ல ஒரு காலமா வந்தது எங்களுடைய இந்த பொது வேட்பாளருடைய. இன்றைக்கு அதெல்லாம் இருந்திருந்தா இங்க சல்லியா எல்லாம் உடைச்சறிஞ்சிருக்கலாம். அதான் நாங்கள் ஏற்கனவே அது சொல்லியிருப்போம். பல வேலை திட்டம் இருக்கட்டும். அப்ப இவரும் சைக்கிள்ல ஓடி வந்தவரும் பேர்ன்பெரகின் சைக்கிள் ஏறிட்டு ஓடி வந்தவருக்கு நாங்க சொல்லியிருப்போம், நீங்கள் வர வேண்டிய இடம் இல்லை, இதுக்கு வர வேண்டிய இடம் பொது வேட்பாளர். நாங்கள் அவரெல்லாம் இறக்கி இந்த வேலை திட்டங்களை பெருசா செய்திருப்போம். அதைத்தான் நாங்க சொல்றோம். என்னன்னு சொன்னா, உங்களை கடவுள் இறங்கித்தானே காப்பாற்ற வேணும். இந்த மாவீர தியாகங்களை கையாளுற நீங்கள் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஈழத்தமிழருக்கு நான் மீண்டும் ஒரு பதிவிடுறேன், நீங்கள் எல்லாம் புள்ள ஊட்டியோட நிம்மதியா இருப்பீங்கன்னு மட்டும் நினைச்சிடாங்க. அந்த கனவுகளை சுமந்து உறங்குகின்றவர்களினுடைய அந்த நினைவை மறக்கிற நீங்கள் எல்லாம் இல்ல ஊடகங்களை சும்மா நின்று நாங்க மாவீரரை நேசிக்கிற இந்த பம்மாத்து காட்டிக்கொண்டு ஒற்றுமையாகாம நீ நான் என்ற வேறுபட்டு நின்றீங்கன்றால்
உங்களை போன்ற ஒரு கல்சர உலகத்தில் இருக்க மாட்டான். இந்த இனத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் எல்லாம் மறந்து நீங்க எல்லாரும் ஒன்றுபடத்தான். இந்த ஒன்றுபடுத்தல் தான் நாங்கள் ஒரு மிக பெரும் ஒரு தார்மீக பொறுப்பில் இருந்து எங்களை நாங்கள் காற்றுக்கொள்ள முடியும். அப்ப இங்கே வந்திருக்கின்ற இந்த 60 தீர்மானத்தை நாங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது. அவர்கள் எமது ஈழத்தமிழர்களுடைய அபிலாசைகளை இந்த இந்த இலங்கையர்களுக்கு 2 ஆண்டுகள் ஒரு 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 பெரும் ஒரு விடுதலையை கொடுக்கின்றார்கள். அதுக்காகத்தான் இது வரப்பட்டிருக்கே தவிர, அதாவது அனுர அரசாங்கத்திற்கு இந்த புதுசா வந்த ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வருட சம்பளத்தை கொடுத்தது போன்று 2 வருட சம்பளத்தை அவருக்கு கொடுத்திருக்கணும். அவர் ரிலாக்ஸ் ஆயிடுக்க போறார். எங்கேயுமே அவர் ஈழத்தமிழர் சார்பில் அவர் பொறுப்பும் கூற தேவையில்ல, அவர் காணாமலாக்கப்பட்டவர்கள் அரசியல் கைதியும் தேவையில்ல, இராணுவத்தையும் வெளியெடுத்தவர். இங்க எதுவும் நடக்க போறதும் கிடையாது. ஏனால் பிக்குகளும் அவரை சார்ந்தவர்களும் இன்று வரை எங்களுடைய மண்ணை எதை கொண்டு வர நினைக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு இதே ஒரு மாசத்துக்கு முன்னு ஒரு தமிழ் உயிர் போன விடயங்கள் கூட நீங்கள் பார்த்துட்டு கடந்து போயிருப்பீங்க. இது இன்றைய சமூகம் நீங்கள் அப்படி வாழ கேட்டுக்கொண்டுட்டீங்க. எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவு செய்வது எங்களுடைய மாவீரர்களுக்காக மட்டும்தான். கேட்டா கேளுங்க, போங்க, ஒன்று சேருங்க, இல்லாட்டி இப்படி அழிஞ்சு போங்க. நீங்க ஒரு இளைஞனா வாழ்றீங்க அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறீங்க, அந்தந்த நாட்டை வாழுங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க. அதான் சொல்லுவோம். ஏன்னா எதுக்குமே தெரியாம மடிந்தவர்கள் சரி செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ஆண்டுகள்ல உலக தேசத்துக்கு நாங்கள் ஒரு பெரும் கட்டமைப்பை உருவாகி கொண்டு, ஒரு பெரும் எங்களுடைய ஒரு ஊடகத்தை உருவாகி கொண்டு அவர்கள் முன்னுக்கு போய் நாங்கள் நிற்போம். இதுதான் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை. இதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு விடயமா தனித்தனித்துவமா தனியே நாங்கள் எல்லாமே செய்து முள்ளிவாய்க்கால வீரச்சடைஞ்சவர்கள் தனித்து, கையளிக்கப்பட்டவர்கள், வெள்ளக்கொடி வரங்கள் எல்லாம் தனித்துவமா எடுத்து நாங்கள் கொடுக்கிறோம். இன்னும் ஒரு புறம் 83 இருந்து எம்முடைய இனத்தை அழித்த இந்த சிங்கள அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதற்காக அதை நாங்கள் தனித்துவமாக செய்வோம். காணாமலாக்கப்பட்டவர்கள், கையளிக்கப்பட்டவர்கள் எல்லாமே தனித்துவமாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு அமைப்பு தேவை. நாங்கள் இங்கே நிறைய பேரை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. காயமடைந்த போராளிகளை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. இந்த எட்டிகுண்டுகளை அடிச்ச பிள்ளைகளை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. எட்டிகுண்டுல எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும்? கட்டிக்கு போய் இருக்குது. அதுல 2-3 பேர் இப்ப செத்துட்டினோம். மிகுதியான பிள்ளைகள் இருக்குது, கொண்டு வரலாம். அம்மாக்களை கொண்டு வர வேண்டிய தேவைகள் இருக்குது. உண்மையிலே கையளிக்கப்பட்ட யாரு அக்கா சசிதரன் அவர்களுடைய துணைவியார் அவர்களை விட நீங்கள் யாரை கொண்டு வாரீங்கள்? எவ்வளவு பேர் இருக்கணும்? என்ன பிரச்சனை? ஏன் நாங்கள் அந்த அணுகுமுறை செய்யலாம் இருக்கிறோம்? ஏன் அந்த நம்பிக்கையை நம்பிக்கை கொடுக்கும்? அப்ப எல்லாத்துக்கும் தேவை ஒரு நம்பிக்கையான ஒரு கட்டமைப்பு தேவை. இந்த கட்டமைப்பு ஊடாகத்தான் நாங்கள் செய்யலாம். இப்ப இவர்கள் விளக்க கொளுத்தினார்கள், பிறகு கையெழுத்து போராட்டம் செய்தார்கள், அல்லது திருப்பி போய் இதுக்குள்ள ஐக்கிய நாடுகள் சபை நிற்கானே, இப்படியான வேலைகள் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் போராளியை அடையாளப்படுத்தி செய்யாதீங்க. அதுதான் நமக்கு விலை. போராளிகள் ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய மனித உரிமை கவுன்சிலில் போய் அமர்ந்திடக்கூடாது. எங்களுக்கு ஒரு வேலி இருக்கு. அந்த வேலியோடு நாங்கள் நிற்கும். 17ஆம் தேதி வேலியோடு நாங்கள் நிற்க வேண்டும். இது ஒரு பெரும் எழுச்சியா கொண்டு வரணும். உங்களுக்கு பல வேலை திட்டத்துக்குரிய பல விஷயங்களை நாங்கள் வகுத்து வச்சிருக்கிறோம். எப்படி நாங்கள் உலகம் எல்லாம் பிரச்சாரம் செய்வோம், எப்படி இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம், எந்தெந்த இதனுடைய நுட்பமான அறிவு சார்ந்த மனிதர்களை நாங்கள் எப்படி சந்திக்கணும், இதுவரையும் நாங்கள் ஏன் இப்படி தோற்று நிற்கிறோம், ஏன் இந்த ஒரு நிரந்தர பிரதிநிதியை ஈழத்தமிழர்களுடைய சார்பில் நாங்கள் செய்ய முடியல, எல்லாம் நாங்கள் உரையாட வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ச்சியா இணைஞ்சிருங்கோ. தொடர்ச்சியா இந்த பொறிமுறைய நீங்க ஒன்றுமே நினைக்காதீங்கோ. இலங்கைக்கு சார்பாக இந்த 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 உலக தேசம் இலங்கைக்கு இந்த புதிய ஜனாதிபதியினுடைய தொழிற்பொருளுக்காக அவர் பல விடயங்களை செய்கிறார் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கைக்கு அவருக்கு 2 ஆண்டுகள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இது தமிழர்கள் இந்த 2 வருடங்கள்ல நீங்கள் சுக்குநூறா உடைந்தெறிய போறீங்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ளே சுக்குநூறா உடைய போறீங்கள். ஏன்றால் பல நடவடிக்கையை இந்தியா காய் நகர்த்தி கொண்டு இருக்குது. இந்த இலங்கையோட சேர்ந்து பல நடவடிக்கை இங்கே நிக்கிறவர்களை முரண்பாடோட நிக்கணும். நீ நான் என்ற வேதங்களோட நிக்கணும். நான் அறிக்கை கொடுத்தேன், நீ அறிக்கை கொடுத்தேன் என்ற ஒரு மாயையோட நிக்கணும். அப்ப இதையெல்லாம் நீங்க துடைச்சி எறியணும் என்றால் நீங்கள் ஈழத்தமிழன் தனக்குரிய அடையாளத்தை எப்படி பேணணும் என்று பல ஆய்வாளர்கள், பல தத்துவ ஆசிரியர்கள், பல பேர் இங்கே இருக்கணும். பல தொழிலதிபர்களா உள்ளடக்கி
இதை எப்படி காய் நகர்த்தலாம் பாருங்க. அதெல்லாம் செய்தா நீங்க தப்புவீங்களே தவிர, இல்லாட்டி அவ்வளவு மாவீரர்களும் தான் பாவம். நீங்களாம் இந்த முகத்தை வச்சுக்கொண்டு ஒரு நேரம் சோறு சாப்பிடுறீங்கன்னே தெரியல. ஒரு விஷயம் செய்யாம என்னண்டையா நீங்களாம் மனிதர்? உயிரோட இருக்கிற எங்களோட கடமை என்ன? எங்களோட குடும்பத்தையும் பார்க்கத்தான் வேணும். எல்லாம் செய்வோம் நாங்கள். அது அந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் ஏதாவது செய்துட்டு போவோம். அவர்களுக்கு நன்றி கடனா ஒரு விஷயமாவது செய்யுங்க. இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பலப்படுத்துறதுக்கு ஒன்று சேருங்க. ஒரு ஊடகத்தை முதல் தயார்படுத்துங்க. இது ஈழத்தமிழனுடைய அடையாளம் என்ற பிரகடனத்தோட 2 விடயங்களை செய்து கொண்டு நாங்கள் பலம் பெறுவோம். உலகத்துக்கு ஒரு பெரும் செய்தியை நாங்கள் சொல்லுவோம். நீங்க செய்யறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களோட கழுத்தை நீங்க அறுக்குறீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு எங்களை என்ன சொல்லினோம்? எங்களை என்ன சொல்லினோம்? எங்களை ஒரு நிழலரசில வாழ்ந்தவர்களுடைய அடையாளம் எங்கள்ட்ட என்ன இருக்குது? எந்த அறிக்கையில நீங்க எல்லா பொறிமுறையும் எடுத்து பாருங்க. எந்த ஒரு பொறிமுறையிலேயாவது நாங்கள் ஒரு நில அரசை கொண்ட ஈழத்தமிழர் என்ற பதிவு இருக்கா? இல்லை. அப்ப நாங்கள் ஏன் அதை கட்டமைக்கிறோம்? இல்லை. அப்படி என்றால் நீங்கள் இந்த இன்று இருக்கின்ற பெருஞ்சாலிகள் அத்தனை பேரும் நீங்கள் ஒருவனோட நிற்கின்றீர்கள். ஒன்று இந்திய அரசோடு நிற்கின்றீர்கள் அல்லது இலங்கை அரசோடு நிற்கின்றீர்கள். இதையும் உடைச்சு கொண்டு நீங்க வெளியில மாறாக்கள் வெளியில வாங்கும். மீண்டும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் சொல்லுகின்றோம். உங்கள் மனங்களுக்கு நாங்கள் சொல்லுவது சரி என்றால் ஒரு திடமான அமைப்பு இன்று வேலை செய்பவர்களுக்கு பக்கபலமாக எம்மை மீறி எதுக்குமே அங்க நடந்துவிடக் கூடாது என்றால் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகமும் ஒரு கட்டமைப்பும் தேவை. இது சரி என்றால் தொடர்ச்சியாக நம்மோடு இணைந்திருங்கள். நாம் விரைவில் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று இன்றும் நாங்கள் பேசிக்கொண்டு தேர்வு செய்து இந்த ஊடகங்கள் நடத்துகின்றவர்கள் அடிப்படை இந்த இணையதளம், இந்த உலகம், இந்த ஐக்கிய நாடு இதை பற்றி தேர்வு செய்து இதை புரிந்து கொண்டு பதிவுகளை வையுங்கள், உங்கள் தலைப்புகளை வையுங்கள். நன்றி. நன்றி அண்ணா. 10 நிமிஷத்துல சுருக்கமாக சொன்னி இதை முடிச்சிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.